இந்த அப்படி அவர் விறகு வெட்ட போறாரு, நான் துணைக்கு போகணும் அதானே? ஆமா, எனக்கு துணை யாரு? உங்களுக்கு துணையா அந்த கழுத வருது. மெத்தையில பத்திரமா இருக்க வேண்டிய இந்த கைய கோடாலி பிடிக்க சொல்றிய மரிசியனா? ஐயா இத பாரு, வாள் பிடிச்ச கை கோடாலிய பிடிச்சிருக்கு. அட, வாளு ஆளை விட்டும் கோடாலி மரத்தை விட்டும். இப்பதான் மனுஷனுக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் இல்லையே. பசி வந்தா பழசி புதுசின்னு பார்க்கவா தோணும். சரி சரி பாபா வரட்டுமா மர்ஜானா? அரே புல்புல், அரே சல் சல். இந்த வயத்துக்காக இந்த காட்டு மரத்தை வெட்ட வேண்டி இருக்கு. ஒருத்தன் சிரமப்பட்டு விறக வெட்டுறான், இன்னொருத்தன் சந்தோஷமா சாப்பாட்டை வெட்டுறான். அல்ல, இது உனக்கு நல்லா இருக்கு? ஏய், அல்லா நல்லா இருக்கான்னு ஆண்டவனே அபிப்பிராயம் கேட்டா வேலை எப்படி நடக்கிறது? வேலை கவனி. கோவிச்சுக்காத. தோலக்கு வாய்ச்ச கை கோடாரி பிடிச்சா தாளம் போட சொல்லு. சொல்லும் சொல்லும். கழுதையா? அலிபாபாஜி, என்ன மரியாதை மாறுது? கழுத ஓடுது அப்படின்னா நம்ம கழுதையா? ஆமா. அதுக்கு ஓடுறதுக்கு கூட சக்தி இருக்குதா? பார்த்துட்டு பேசு. அடக்கழுத என்ன வேகமா ஓடுது? கழுத ஓடுதுன்னா ரசிச்சுக்கிட்டு இருக்கான். போய் இழுத்துக்கிட்டு வா போ. அது துரித காலத்துல ஓடுது, நான் விளம்ப காலத்துல தோலக்க வச்சுக்கிறேன். அதுக்கு நமக்கு ஒத்துக்காது. இந்த சோம்பேறி. தம்பா தம்பா, ஏ ரம்பா ரம்பா, இங்க வா. நீ பெரிய மனுஷன் விட்டு கழுத, அந்த கழுத மாதிரி ஓடாத, புரிஞ்சுக்கோ. கௌரவமா இருக்கணும், கண்ணியமா நடந்துக்கணும். வா. வரமாட்டேன். இந்த பொம்பளைங்கள இப்படித்தான் பிடிவாதம். வா. 1001 இரவு சொன்ன அராபி கதைகளை உனக்கு ஒரே நாள்ல சொல்றேன். வா. சம்பா சம்பா, ஏய் சம்பா சம்பா, நில்லு நில்லு. சம்பா நில்லு நில்லு நில்லு. சம்பா சம்பா சம்பா, ஏய் சம்பா, ஏய் சம்பா சம்பா சம்பா. ஏய், எத்தனை நாளா இந்த பழக்கம்? அடிச்சு தள்ள அரை அடி நவர மாட்டேன், துடியா துடிச்சு ஓடியாடுற. अंडा का कसम, अबू का हुक्म, चिरंदड़सी सेम. சீக்கிரம் போய் கவனித்து வா.
தனியா நிக்குது வேற யாரும் ஆள் இல்ல அண்டா கா கசம் ஹப்பு கா ஹுக்கும் மூடிடு சீசேம் அட சம்பா, எங்கே அலிபாபா? ஏதாவது வம்பா நடந்துச்சா? அட, மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு கழுதையோட கண்ணா உச்சி விளையாடுறிய. திருடங்க கூட்டமா? பேசாம என் கூட வா. போகாத இடந்தனியில் போக வேண்டும். அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசேம் அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் மூடிடு சீசேம் பயமா இருக்கு. வாங்க திரும்பி போயிடலாம். பேசாமா வரமாட்டேன். பேசாமா பாபாஜி நம்ம திரும்பி போயிடுறோம். ஆண்டவன் கொடுத்த உயிரை நாம எடுத்துக்கணும். ஏய், பேசாம வரியா புடிச்சு இல்ல வர்றேன். என் கண்ணே வா. தங்கம் வெள்ளி வைரம் வைரம் வெள்ளி தங்கம் தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் என்ன பாபாஜி? இதுதான் கஜானா. ஓ அப்படியா? உலகத்துல உள்ள கருவிகள்லாம் இங்கதான் கஜானா வச்சிருக்காங்களா? சீக்கிரம் மூட்டை கட்டு.
ரொம்ப ரொம்ப கண்ணு ரொம்ப இந்த சாப்பிடு. மாட்டியா? கழுத கழுத எரியுமா கற்பூர வாட. அவன் இத பஸ்மம் பண்ணி சாப்பிடுறான். நீ காகிதத்தை திங்கிறவ தானே. தௌலத், இந்த சங்கதி நமக்குள்ளே இருக்கணும். ஆமா அனாபத்தா அரைக்காட்சி கடந்தான 1000 குறை நடக்குது. இவ்வளவையும் பார்த்துட்டா அதுக்கு இல்ல, இது திருடர்கள் சமாச்சாரம். தெரிஞ்சது நமக்கு ஆபத்து. யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. புல்புல் கிட்ட கூடவா? பேசாம வா. அல்லா, இது உனக்கு நல்லா இருக்கா? अंडा का कसम, अबू का हुक्म, திறந்திடு சீசேம். अंडा का कसम, अबू का हुक्म, மூடிடு சீசேம். புல்புல் புல்புல், விறகு வெட்ட போனவங்களை இன்னும் காணோமே. நானும் அதே யோசனையில தான் மூச்சு விடாம வேலை செய்யறேன். வேண்டாமா வேண்டாம், மூச்சை விட்டுக்கிட்டே வேலை செய். இல்லைன்னா அவருக்கு யார் பதில் சொல்றது? என்னது? ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை. இது என்னையா, உமக்கும் கழுதைக்கும் போன ஜென்ம தொடர்பா? அது சரி, ஏன் இவ்வளவு நேரம்? யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நீ யார் இந்த கேள்வி கேட்க? நான் யார் பதில் சொல்ல? ஏன் கேட்டே, எதுக்கு கேட்ட, என்னத்துக்காக கேட்ட? வேலைக்கு போன ஆம்பளை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன கேள்வி. தௌலத், பேசாதே. மர்சியாதாவா? நீ பேசு. சரி, இந்த மூட்டையில என்ன இருக்கு? நில்லு. என்கிட்ட பேச, மூட்டை கிட்ட போகாதே. அமைதி அமைதி. விடு. என்ன ரிசியானா, தோலை கடிச்ச தவரத்தை நினைச்சியா? இப்ப கான், படே கான், பஹதூர் கான், தௌலத் கான். என்னன்னா இதெல்லாம்? சாக்குக்குள்ள இருக்கிறத பார்த்தா மூக்கு மேல கைய வைப்பீங்க. அவ்வளவு அசல். இவைகளெல்லாம் எப்படி என்ன கிடைத்தது? ஆண்டவன் தந்த பரிசு. இருக்காது. ஆண்டவனின் கருணை இவ்வளவு தாராளமாக இருந்ததில்லை. இல்லை ஏஷா, அதிர்ஷ்டத்தின் வெகுமானம். நம்ப மாட்டேன். உடலில் வலிமையும் வாளில் கூர்மையும் இருக்கும்போது உனக்கு பணம் வந்த வழி எனக்கு புரிகிறது. நீ மனம் மாறிவிட்டாய், குணம் கெட்டுவிட்டாய் அண்ணா. ஐயேஷா, வேண்டாம். வஞ்சனைக்கும் குரோகத்திற்கும் காரணமான இந்த பணம் நமக்கு வேண்டாம். இடுகின மனதை இரும்பாக்கும், இன்பத்தை கசப்பாக்கும் இந்த பணம் நமக்கு வேண்டாம். குடிசை வீட்டு அமைதி போய்விடும், அன்பு போய்விடும், பாசம் போய்விடும், காதல் போய்விடும். கொடுத்து விட அண்ணா. ஐயேஷா, ஆண்டவன் சாட்சியா சொல்கிறேன், இது அபகரித்த பொருள் அல்ல, யாருக்கும் சொந்தமானதும் அல்ல. கத்தியை காட்டி காசு வரைக்கும் புத்தி கெட்டவனாக இந்த அலிபாபா வாழ்ந்ததில்லை. இதுவரை என் கத்தி நியாயத்திற்கு போராடி இருக்கிறதே தவிர துரோகத்திற்கு துணை செய்ததில்லை. ஐயேஷா, இவ்வளவு நாட்கள் என்னுடன் பழகும் என் மனம் தெரியவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. பரவாயில்லை ஐயேஷா,
மார்ஜியா, எங்கே மார்ஜியானா? மார்ஜியானா? புல்புல், தௌலத், இதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வைங்க. இது நிஜம் வைரமா? இல்ல, கண்ணாடி. அதுல உன் லட்சணத்தை பார்க்கலாம். ஆளை பாரு, பப்பளப்பழ பளபளன்னு டால் அடிச்சு கண்ணை பறிக்குது. நிஜம் வைரமான்னு கேக்குறீங்க? ஆமா, இது பித்தளையா? ஆமா, அடுக்கு பாத்திரம், அண்டா எல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் புளிய போட்டு தேய்ச்சி பாரு. மார்ஜியானா, உன் கால்பட்ட வேலை கணக்கில்லாத பொருள்கள் கிடைத்து விட்டது. நம் வீட்டை அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கும் பொழுது உன் கண்களிலே ஏன் இந்த கவலை? ஏன் இப்படி தனியாக வந்து விட்டாய்? ஒளி வந்த பின் இருளுக்கு என்ன வேலை? அமைதியை தருவது இருள்தானே? உங்கள் அதிர்ஷ்ட சக்கரம் உருளும் வேகத்தில் என்னை போன்ற அநாத செடிகள் அதில் சிக்கி அழிய வேண்டியதானே? இல்லை, மங்காது தழைத்திடும். அதிர்ஷ்டம் ஒரு போதை. நான் நிதானத்தை இழக்க மாட்டேன் மார்ஜியானா. நம் எதிர்கால வாழ்க்கை சிறந்த காவியமாக எழுதி முடித்து விட்டேன். உங்களுக்கு அளவில்லா செல்வம் கிடைத்து விட்டது. இனி வாழ்த்துகளும் வரவேற்புகளும் ஆமாம் சாமிகளும் வந்து குவியும். உலகத்து அழகிகளும் செல்விகளும் உங்களை அறிமுகம் செய்து கொள்ள காத்திருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் என்னிடம் படிக்கும் காதற் காவியம் அப்பொழுது ஏடு ஏடாக காற்றில் பறக்கும்.